எல்லோருக்கும் வணக்கம். உலகில் உள்ள எனது அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம 2018 கடந்து வந்ததை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த யூடியூப் சேனல்ல. ஓகேவா? இந்த 2018 ஜனவரி 20ஆம் தேதி தான் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோம். அதுக்கு காரணம் டிசம்பர் 2017 நம்ம யூடியூப் சேனல் மாதிரி ஒரு லீகல் பேட்டில் இருந்தது. அது வெற்றிகரமாக ஜெயிச்சு நம்ம ஜனவரி 20 போட ஆரம்பித்தோம். ஜனவரியில் மட்டும் 19 நாட்கள் நம்மளால் வீடியோ போட முடியாமல் போச்சு. மே மாதம் நம்ம மேங்களூர் ட்ரிப்பு போயிருந்தோம். ஒரு 10 நாள் அங்கே இருந்தோம். அங்கிருந்து தான் எல்லா வீடியோவும் போட்டோம். ஒரு ஊரில் இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாதனால அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போட முடியாமல் போச்சு. ஜூலையில் ஒரு நாள் கரண்ட் இல்லாத நாள், அமிர்த வேலை டைமில் கரண்ட் இல்லாதனால ரெக்கார்ட் பண்ண முடியல, போட முடியல. அப்படி ஒரு நாள் போட முடியாமல் போச்சு. இனி ஒரு நாள் வீடியோ அப்லோட் எல்லாம் பண்ணோம். ஆனால் பாதியில் போய் ஸ்டக்காகி நின்றுச்சு டெக்னிக்கல் எரர்னால. அன்றைக்கும் போடலை. மொத்தம் 22 நாள் கணக்குப்படி நம்ம வீடியோ போடலை. இந்த சொன்ன இந்த மாதங்கள் தவிர ஜனவரி, மே, ஜூலை தவிர பாக்கி எல்லா மாதமும் முழு நாட்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஜனவரி முதல் நாளில் நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம 449 வீடியோ போட்டிருந்தோம். நேற்று டிசம்பர் 31, 2018 நிலவரப்படி நம்ம 792 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இந்த கேலண்டர் இயரில் 2018 கேலண்டர் இயரில் மட்டும் 343 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஜனவரி ஆரம்பத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனலோட வியூஸ் கவுண்ட் 15 லட்சமாக இருந்தது. நேற்றைய நிலவரப்படி நம்ம 30.9 லட்சம் பேர் நம்ம சேனலை பார்த்துருக்காங்க. அதாவது கடந்த 2018 மட்டுமே 15.9 லேக் வியூஸ் நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி கணக்கு வச்சிருந்தோம்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ஏன்னா எனக்கு எல்லாத்துக்கும் டேட்டா இருக்கு, அதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன், 16,755 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க ஜனவரி 1, 2018 கணக்குப்படி. இன்றைய நிலவரப்படி ஜனவரி 1, 2019 வரைக்கும் நமக்கு 34,191 பேர் இருக்காங்க. அப்படின்னா இந்த 2018 மட்டும் சப்ஸ்கிரைபர் கணக்கு 17,436, ரஃபா சொன்னால் 17,500 சப்ஸ்கிரைபர் இந்த ஆண்டில் மட்டும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதில் ஆவரேஜாக பார்த்தா 30-40 பேர் பெர் டே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த டிசம்பர் மாதம் மட்டும் ஒரே நாள் 301 சப்ஸ்கிரைபர் ஒரே நாளில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதனுடைய அதிகம். இந்த வருஷம் போட்டதில் 2018 போட்டதில் அதிகமான லைக் வாங்கின வீடியோ நாடி ஜோதிடம். கிட்டத்தட்ட 665 லைக் வாங்கியிருக்கு. அதிகமாக டிஸ்லைக் வாங்கினதும் அதுதான், 75 வீடியோ. அது அப்படி தான், நிறைய வியூஸ் போக 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 லைக்கும் அதிகமாகும், டிஸ்லைக்கும் அதிகமாகும். இது யூடியூப் போடுறவங்களுக்கு புரியும். ரெண்டாவது, அதிகமான கமெண்ட்ஸ் வாங்கின வீடியோன்னு பார்த்தா இந்த வருஷத்தில் போட்டதில் அதுவும் நாடி ஜோதிடம் தான். அதே மாதிரி அதிகமாக ஷேர் செய்யப்பட்ட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நாடி ஜோதிடம் தான். கிட்டத்தட்ட 614 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. யோகா ஃபார் ஆஸ்மான்ற வீடியோ 198 பேர், அதாவது கிட்டத்தட்ட 200 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோல்டன் பேர்ட்ஸ் ஆஃப் புத்தா 130 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வீடியோ அதிகமாக பார்க்குறவங்க 25லேருந்து 45, அதாவது 49% மக்கள் பார்த்துருக்குறாங்க. நம்ம யூடியூப் சேனல் ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் சேனல் தான் போடுறோம். இருந்தாலும் சப்டைட்டிலையும் கொடுக்குறோம். முக்கியமான ராஜயோகம் கிளாஸஸுக்கு, ஹூஆமைலேருந்து கடவுளை பற்றி அந்த விஷயங்கள் ஒரு முக்கியமான ஒரு 10 வீடியோ போட்டிருக்கோம். அந்த டிரான்ஸ்லேஷன் அந்த இது பண்ணுறது இங்கிலீஷ் சப்டைட்டிலிங் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது. இது ஒவ்வொரு ஆத்மாக்களும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ உலக லாங்குவேஜிலும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது காலம் வரும்போது நடக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு சப்டைட்டிலில் போடுறோம், ஒரு ஹெட்டிங்கில், ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைய நிலவரப்படி ராஜயோகா சீரீஸில் மட்டும் இன்றைய கணக்குப்படி 296 வீடியோ இருக்குது. 296 வீடியோஸ் இருக்குது அந்த ஹெட்டிங்கில் மட்டும், அந்த பிளேலிஸ்ட்டில் மட்டும். ராஜயோக கேள்வி பதில்கள் அந்த செஷனில் இருக்க வீடியோஸ் 96 வீடியோஸ் இருக்குது, 96 வீடியோ இருக்குது. மை எக்ஸ்பீரியன்ஸ் இது ராஜயோகாவில் 18 வீடியோ இருக்குது. பெட் டைம் ஸ்டோரிஸில் 93 வீடியோஸ் இருக்குது. மிஸ்லினியஸ், அதாவது பொதுவான சப்ஜெக்ட்னு பார்த்து அந்த மாதிரி சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வீடியோ 218 வீடியோ இருக்குது. இது இல்லாமல் மேக்ஸை பற்றி, வேதிக் அஸ்ட்ராலஜி பற்றி எல்லாம் போட்டிருக்கோம்.
அது வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோன்றதுனால அதோடைய ஃபிகர்ஸ் நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ இந்த ராஜயோகத்தில் இந்த வருஷத்தில் நடந்து வந்த பாதையில் நம்ம நிறைய புது புது சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நாடி ஜோசியமே புதிய சப்ஜெக்ட் தான். ஒரு நாளுக்கு அதில் பியூட்டிஃபுல்லான அனுபவம் என்னென்னா, இன்றைக்கி நிலவரத்தில் 60,000 பேர் மேலே வீடியோஸ் பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 1000க்கு மேலே ஆட்கள் கூப்பிட்ருக்காங்க எனக்கு நாடி ஜோதிடமோட இது கொடுங்கன்னு. அதோட அனுபவம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேசிட்டே இருக்கும்போது ஒரு 10 கால் வந்திருக்கும். அந்த மிஸ்டு காலுக்கு பதில் கொடுக்க முடியாத சூழ்நிலையும் வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு வெறும் மெசேஜில் மட்டும் இதுதான் நாடி ஜோதிடர் நம்பர், இவங்க அதுதான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினச்சே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கும். அந்தளவுக்கு பிஸியாகவும் இருந்திருக்கும். இதில் ஒரு 50லேருந்து 100 பேருக்காவது நம்ம ராஜயோக சென்டர் உலகம் ஃபுல்லாக சொல்லி அவங்கள ராஜயோக சென்டருக்கு போக வச்சுருக்கோம். ஸோ நாடி ஜோதிடம் கேட்டு ராஜயோகம் வந்தவங்களும் இருக்காங்க. இதே மாதிரி வேறு வேறு தலைப்புகளில் வீடியோ போட்டிருக்கோம். அதை கேட்டு படித்து பார்த்து அதுக்கப்புறமும் கூட ராஜயோகம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம இந்த சேனல் 2.5 வருஷமாக போடுறதுனால நிறைய ஆத்மாக்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்க சென்டருக்கு போயிட்டு நிறைய பேர் மதுபன் கூட போயிட்டு வந்துட்டாங்க. அதில் பியூட்டி என்னென்னா, அவங்களுக்கு மதுபன் போகும்போது அந்த பேட்ஜ் கொடுப்பாங்க. ஸோ பேட்ஜ் கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்பெஷலாக அனுப்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இந்த நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து நான் மேங்களூர், திருச்சி, கோயம்புத்தூர், இப்போ ரீசெண்டாக பெங்களூர் போயிட்டு வந்தேன். இங்கே 4 இடங்களுக்கும் போயினா என்னோடய சகோதரியோட அன்பு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் குடும்பத்தோடு தான் வந்திருந்தார். 3 இடத்து வாட்டி நான் மனைவி குழந்தைங்க வந்திருந்தோம். ஒரே ஒரு இடத்துல நான் அப்பா அம்மா வந்திருந்தோம். எல்லா இடங்கள்லையும் என்னோடய சகோதரியோட அன்பு ஜாஸ்தியாக இருந்தது. இந்த நேரம் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2019 ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்கும்னு நல்லா தோணுது. அப்படி தான் இருக்கும். ஓகேவா? என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் 2020 ஜனவரி 1ஆம் தேதி வீடியோ போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் 1 லட்சத்தை தாண்டி இருக்கும். இது ஒரு குத்துமதிப்பாக தான் சொல்கிறேன், இருந்தாலும் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனியும் நல்ல 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 விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனலில் இங்கே எதிர்பார்க்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக எல்லா வீடியோவிலும் ஏதாவது ஒரு கதை சொல்லி தான் நம்ம முடிக்கிறோம், சரியா? அதனால் இன்றைக்கி ஒரு கதை சொல்லி முடிக்கலான்னு இருக்கும். இது ஒரு தோற்றுவிச்ச கதை. ஓகேவா? ஒரு வாட்டி இந்திரன் முடிவு பண்ணுறாரு, அவருக்கு ஏதோ ஒரு கோவம். அதனால ஒரு 12 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக மழையே இருக்காது பூமியில் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அது நல்ல விஷயம் இல்லை இல்லையா? உடனே வேற தேவர்கள் எல்லாம் போய் பேசுகிறாங்க, இல்லை இப்படி பண்ணக்கூடாது, உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும், நின்று போயிடும். இல்லை, நான் எடுத்த டிசிஷன் மாற்றிக்க போகிறது இல்லைன்னு இந்திரன் உட்காந்துட்டார். அவர் மழைக்காலமும் வந்துச்சு. அப்போ மழை காலத்துக்கு வரும்போது ஒரு விவசாயி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பையனை கூட்டின்னு போய் உழவ ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது பண்ணணும், அறுவடை இது நடனம் இல்லை, அதுக்காக நான் வேலை பண்ணுறாரு. இதை அங்கேருந்து இந்திரன் பார்க்குறாரு. மழை பெஞ்சாதானே இது விளையும், இவன் டைம் வேஸ்ட் பண்ணுறான்னு புரிஞ்சு ஒரு அந்தரர் வேஷத்தில் வந்து பார்த்து பேசுகிறார். உனக்கு தெரியாதா பூமிக்கு ஒரு சாபம் கிடச்சிருக்கு, ஒரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாது, அது உனக்கு தெரியாதா, ஏன் உன் டைம் இதில் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு இந்திரன் கேட்குறார். அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு, இல்லை எனக்கு அது கேள்விப்பட்டேன், என்னோட தொழிலே விவசாயம்தான், வரிசையாக ஒரு 12 வருஷம் நான் விவசாயம் பண்ணலைன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சதுன்னா எப்படி விவசாயம் பண்ணுறதுன்றது கூட நான் மறந்துடுவேன். எனக்கு அப்புறம் என் குழந்தைக்கு அதை சொல்லி கொடுத்தாகணுன்றதுனால எப்படி உழுவுறதுன்றது நான் என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மழை பெய்யுதோ மழை பெய்யலையோ இது மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஒன்று இந்திரன் யோசிச்சாரான், ஒரு 12 வருஷம் மழை பெய்ய வைக்கிறதுலன்னா மழை பெய்ய வைக்கிறது எப்படின்றதே எனக்கே மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த சாபத்தை ரிவர்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்களேன், பகவத்கீதை என்ன சொல்றது, எது நடந்திருக்கிறதோ நன்றாகவே நடந்திருக்குது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போகிறதோ நன்றாக இருக்குது. ஸோ 3மே நல்லது தான், நேற்று இன்று நாளைக்கு எல்லாமே நல்லது தான். இன்னைக்கு ஒரு சம்பவம் உங்களை வந்து மனசில் போட்டு வாட்டுது, உங்கள் குடும்பத்தில் ஒரு சுகம் இல்லை, கடன் தொல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு புத்தாண்டை கொண்டாடாமல் இருந்துடாதீங்க. நம்ம உயிரோடு இருக்கங்க, ஓகேவா? உடல் ஆரோக்கியத்தோட இதுவே பெரிய ப்ளஸ்ஸு, ஓகேவா? அதனாலாவது கொண்டாடு. என்ன மனசில் இது சஞ்சலம் வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இன்னிலேருந்து சந்தோஷமாக இருப்பேன்னு முடிவு பண்ணுங்க. சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்தடுத்த சீன் சந்தோஷமாக வரும். இதுதான் ட்ராமாவுடைய டிசைன், ஓகேவா? ட்ராமாவுடைய சீக்ரெட்டும் இதுதான். அதனால்
எதை நினைச்சும் நீங்க கவலைப்படாம சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கிற இந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி போயிடும். இந்த 2019 ஆஹா உங்களுக்கு அமையதான் போகுது. ஓகேவா? உங்களுக்காக நான் என்னோட சகோதர சகோதரிகளுக்காக இறைவனிடம் வேண்டிக்கிறேன், பரமாத்மாவிடம் வேண்டிக்கிறேன். சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்னோட சகோதர சகோதரிகளுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்.